ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி ராகி கூழ் தான் பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு நம்ம ஒரு பாத்திரத்தை வச்சாச்சுங்க. அதில் தண்ணி கொஞ்சம் ஊற்றிட்டோங்க. நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம அதில் கொஞ்சம் 1/4 கப்பு சாதம் சேர்த்துக்கலாம். சாதம் சேர்த்து ராகி கூழ் பண்ணுனா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ கொஞ்சம் சாதம் எல்லாம் நல்லா கொதிக்கட்டுங்க. நம்ம இன்றைக்கி ராகி மாவு வந்து 1 டம்ளருக்கு கொஞ்சம் குறையா எடுத்துருக்கோங்க. இதை வந்து நம்ம தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சிடலாம். மாவை மட்டும் அப்படியே கொட்டினோன்னா கட்டி கட்டியாயிரும். தண்ணி சேர்த்து கரைச்சி ஊற்றினா ஈஸியாக இருக்குங்க. இப்போ நம்ம நல்லா எல்லாத்தையும் கரைச்சி எடுத்தாச்சு. சாப்பாடு நல்லா கொதித்து வருதுங்க. இப்போ நம்ம அடுப்பு சிம்மில் வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிடலாங்க. நம்ம வந்து கொஞ்சம் தண்ணி கழுவி அதில் ஊற்றிக்கலாங்க. ராகி மாவு ஊற்றின உடனேயே நல்லா கிண்டிடுங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். சிம்மில் வச்சுட்டு நல்லா கிண்டிடலாம். இப்போ வந்து கொஞ்சம் லைட் கலரில் இருக்குல்லங்க, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நல்லா கிண்ட நல்லா கொஞ்சம் டார்க்கு ப்ரௌனாக வந்துடும். அப்போனா நம்மளுக்கு ராகி கூழ் வந்து ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். நம்ம வந்து சால்ட்டு வந்து இப்போ சேர்க்க வேணாங்க, நம்ம லாஸ்ட்டில் கரைக்கும் போதே சேர்த்துக்கலாம். இப்போ ஓரளவுக்கு நல்லா வெந்து வந்துருச்சு மாவெல்லாம் சேர்த்து. இப்போ கொஞ்ச நேரத்தில் இது ரெடி ஆயிருங்க. இது செஞ்சு முடித்தோடனே நம்ம ஆற வச்சிடலாம். கொஞ்ச நேரம் கழித்து நல்லா ஆறிடுங்க. அதுக்கப்புறம் நம்ம கரைச்சிக்கலாம். இது சூடோடு நம்ம கரைக்க முடியாதுல்ல, அதனால் நல்லா கொஞ்ச நேரம் ஆற வச்சிடலாங்க. இப்போது 3/4 பதத்துக்கு ஃபுல்லாக ரெடி ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் ரெடி ஆயிருங்க. பாருங்கள், இப்போ ஃபுல்லாக ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஆஃப் பண்ணிட்டோங்க அடுப்பு. நல்லா கொஞ்ச நேரம் நம்ம ஆற வச்சிடலாம். இப்போ பாருங்கள், நல்லா ஆறிடுச்சு, கட்டியாகவும் ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ கரைக்கிறதுக்கு நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது கூட நம்ம ஃபஸ்ட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாங்க. தண்ணி சேர்த்து எல்லாத்தையும் முதல்ல கரைச்சிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து தயிர் போட்டுக்கலாம். இன்றைக்கி நம்ம தயிர் வெங்காயம் சேர்த்து தான் வந்து சாப்பிட போகிறோம். பாருங்கள், இப்போ கொஞ்சம் நம்ம தயிர் சேர்த்துக்கலாம். இது வீட்டிலேயே செஞ்ச தயிர்னால கொஞ்சம் தண்ணியாக இருக்குது. இப்போ நம்ம எல்லாத்தையும் சேர்த்து கரைச்சாச்சு. இப்போ நம்ம சால்ட்டு சேர்த்துக்கலாங்க. நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ சால்ட்டு சேர்த்துக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம ஒரு வெங்காயமும் கொஞ்சம் பச்சை மிளகாவும் கட் பண்ணி வச்சுருக்கோம். ஒரு சின்ன வெங்காயம் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கோம். அது எல்லாத்தையும் இதில் போட்டுக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாங்க. இப்போது நம்மளுக்கு ராகி கூழ் ஃபுல்லாக ரெடி ஆயிடுச்சு. இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். ஹெல்த்தியாக எப்போதும் சாப்பிடுங்க. நம்ம சேனலை எல்லோரும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கானை தட்டிடுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.